உங்கள் அனைவருக்கும் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வணக்கம். நான் அரசியலுக்கு வந்ததுக்கே ஜோதிடம் தான் காரணம். நான் அப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். பாரதிய ஜனதா கட்சியில் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வரும்போது அவரது அழைப்பை ஏற்று பாரதிய ஜனதா கட்சிக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கம் குழப்பம் அப்படிலாம் இருந்தது. ஏன்னா அரசியலுங்கிறது ரொம்ப ஒரு டஃப் ஃபீல்டு. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சுகமாக இல்லை. சட்டையும் வேட்டி மாத்திரம் தான் வெள்ளையாக இருக்கும், மற்றபடி எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். ஃபிசிக்கலி மென்டலி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உங்களை வச்சுக்க முடியாது. பாலிடிக்ஸில் எப்பயுமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். போகுமா வேண்டாமா. என் மனைவிக்கு அரசியலே பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு துப்புரவாக பிடிக்காது. எங்கள் அப்பா கடைசியாக காலமாகிற வரைக்கும் அவருக்கு இருந்த ஒரே ஒரு மன வருத்தம் மகனை பற்றி இவன் அரசியல்வாதியாக இருக்கிறானே அப்படிங்கிறது தான். வேறு எந்த வருத்தம் இல்லை அவருக்கு. அப்போ என் மனைவி சொன்னாங்க, நம்ம ஒரு ஜோதிடரை கேட்போம், உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் அவர் சொல்லிவிட்டாரு நீங்கள் பாலிடிக்ஸ்க்கு போங்கன்னா நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னான். ஏன்னா அது வரைக்கும் அத்தனை வருஷமாக பார்த்த எந்த ஜோதிடரும் நீங்கள் அரசியலுக்கு போவீங்கன்னு யாரும் சொல்லவே இல்லை, நீங்கள் அரசியல்வாதி ஆவீங்கன்னு யாரும் சொன்னதில்லை, அவளும் கேள்விப்பட்டதில்லை. நான் நினச்சேன் இது நல்ல யோசனை தான், எந்த ஜோதிடர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அவளே ஒரு பேர் சொன்னான். அந்த ஜோதிடர் பேரை சொல்ல வேண்டாம், ஒரு வயதுலையும் பெரியவர். அவருக்கு நான் அரசியலில் போகிறத ரொம்ப ஆர்வம் அதிகம். என் மனைவி ரொம்ப மதிக்கிற ஒரு நபர். சரி அவர்கிட்டே கேட்டுருவோன்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணோம். நானே வீட்டுக்கு வரேனே அப்படின்னு வந்துட்டார். வந்து பார்த்தா ஜாதகத்தை, என்னுடைய ஜாதகத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு புரட்டினார் அப்படி பார்த்தாரு. இப்போ சின்னராஜ் சொன்னார்ல, 7ல் 3 பார்க்குது, 3 வக்கரமாகுது, 4 நமக்கு எதுவுமே புரியல. எல்லாம் சொல்லிட்டு இந்த ஜாதகம் வந்து அரசியலுக்கான ஜாதகம் இல்லை அப்படின்ட்டாரு. ஒரே போட்டு போட்டார். இது பாலிடிக்ஸுக்கு சம்மந்தம் இல்லை, இது சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஜாதகம். அதுக்கு அவர் ஏதோ காரணமே சொன்னார். இது அரசியல் சூட் ஆகாதேம்மா, உங்கள் சந்தேகம் சரிதான் அப்படின்ட்டார். அப்புறம் எனக்கு முகமெல்லாம் சுருங்கி போச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஆசை இருக்குல்ல அரசியலுக்கு போகணுன்னு. அப்போ நான் என்னடா பண்ணலான்னு யோசிச்சு மெதுவாக சொன்னேன், என் ஜாதகத்தை மட்டும் பார்க்கக்கூடாது சாமி, என் மனைவி ஜாதகத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் புதன் சரியாக வேலை செஞ்சுருக்காரு எனக்கு. அப்போ என் மனைவி ஜாதகத்தை பார்த்தாரு. அவருக்கு அப்படியே கண்ணை சுருக்கி பார்த்தாரு. அப்படினாரு இப்படினாரு. கொஞ்ச நேரம் பேசாமலே இருந்தார். சொல்லிட்டு சொன்னார், இந்த ஜாதகத்தோட புருஷன் அரசியலில் தானே இருக்கணும் அப்படின்ட்டு. ஜாதகத்தோட வீட்டுக்காரர் அரசியலில் தான் இருக்கணும், இது அரசியலுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சாமி அப்போ என் ஜாதகப்படி நான் அரசியல் இல்லை, என் பொண்டாட்டி ஜாதகப்படி தான் நான் அரசியலுக்கு போகிறேன். ஆமாம் அவள் ஜாதகப்படி நீங்கள் அரசியல் இருந்தால் தான் எல்லாம் நல்லா நடக்கும். இப்போ என் மனைவிக்கு முகம் அப்படியே சுருங்கிடுச்சு. அப்புறம் வேறு வழி இல்லை. அப்போ என் ஜாதகம் தான், அவருக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. என் ஜாதகமா சாமி அப்படி இருக்கு. ஆமாம்மா உன் ஜாதகப்படி அரசியலில் தான் இருக்கணும் உங்கள் வீட்டுக்காரரு, வேறு வழி இல்லை, அனுப்பிச்சிரு. அவர் வேறு ஃபீல்டில் போனால் அவர் சக்ஸஸ் ஆக மாட்டார், உன் ஜாதகம் அப்படி தான் இருக்குது எல்லாம் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் வாசல் வரைக்கும் வந்து அவரை காரில் ஏற்றி வழி அனுப்பிச்சிட்டு, ஏற்கனவே பேசுனது 500 தான், ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ராவாக கொடுத்து காரில் ஏறுறப்போ தான் என் மனைவி தெரியாமல் அவர் சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்லிட்டேனா அப்படின்னா. அது இன்னைக்கு வரைக்கும் என் மனைவிக்கு அது ஒரு செட்டப்னு தெரியாது. அதேமாதிரி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சால் தான் உண்டு. ஹரியை பக்கத்தில் வச்சுட்டு வேற சொல்கிறேன், அவன் வீட்டில் போட்டு கொடுக்காம இருக்கான். பல சமயங்களில் ஜாதகம் பார்க்க போனால், இப்போ நீங்கள் நகைச்சுவையாக சொல்கிறார், சின்ராஜ் ரொம்ப அற்புதமாக சொன்னார். சில ஜோதிடர்கள் அப்படியே திடுக்கிடும்படியாக ஏதாவது சொல்லி போடுறாங்க. நான் என் மனைவி, என் நண்பர் அவர் மனைவி ஒரு பிரபல ஜோதிடரை பார்க்க போனோம். ஒரு கிராமத்தில் இருக்கிறார், திண்டுக்கல் மாவட்டத்தில் தான். இப்போ அநேகமாக இருக்குமா, வயசாச்சு நினைக்கிறேன், இருக்கிறாரான்னு தெரியல. முதல்ல என் நண்பருடைய ஜாதகத்தை, உங்கள் ஜாதகம் அப்படின்னாரு. நான் தேடி பார்த்தேன், காரில் வச்சுட்டு வந்துட்டேன். நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சாமி, முதல்ல இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நண்பர் ஜாதகத்தை கொடுத்தோம். பார்த்த 2வது நிமிஷமே சொன்னார் நண்பருடைய மனைவியை பார்த்து, ஏம்மா உன் புருஷன் தானே இது? ஆமாம். இவன் உனக்கு மட்டும் புருஷன் இல்லைம்மா, இன்னும் ஒரு 3-4 பேருக்கு கதை முடிஞ்சது. உத்தம வில்ல, உத்தம புருஷன், கதையே கந்தல். அப்புறம் என்னென்னமோ சொல்லி அந்த அம்மா கண் கலங்கி அழுது என்னமோ ஆச்சு. இப்படியா சொல்றது? இவ்வளவு நீங்க உங்க ஜோதிட வகுப்புல இப்படிதான் பாடம் நடத்துறீங்களான்னு எனக்கு தெரியல.
இப்படி பலன் சொல்ல ஆரம்பிச்சா பாதி பேருக்கு பலன் நெகட்டிவா இருக்கும். அதை பார்த்துங்க. அது சொல்லிட்டு கடைசியா உங்க ஜாதகம்டார், இல்ல சாமி நான் மறந்துட்டே கொண்டு வரல, என்னத்தையாவது சொல்லி. இதுல என்னன்னா நாம என்ன சொல்றது எடுபடாது. ஜோசியர் சொல்லிட்டாரு, அவர் என்ன சொன்னாரோ அதான் சரி அப்படின்னு ஒரு பேச்சு வரும். பிசைட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ், இப்போ ப்ரொஃபஷனலாக நிறைய மேலை நாடுகளில் கவுன்சிலிங் கோர்சஸ்லாம் நடத்துகிறாங்க. கவுன்சிலர்ஸ், மன அழுத்தம் இருக்குது, மனசில் மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்தில் இஷ்யூஸ் இருக்குது, வியாபாரத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது. பல மேலை நாடுகளில் அவங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் தான், சைக்காட்ரிக் கவுன்சிலிங் தான். அதனால தான் வெஸ்டர்ன் சொசைட்டிஸில் நிறைய சைக்காட்ரிக் ட்ரக்ஸோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் விற்பனையாகிற மனநோய் மருந்துகளுக்கும் மேலை நாடுகளை விற்பதற்கும் லட்சம் மடங்கு வித்தியாசம் இருக்கும். அங்கெல்லாம் அங்கே தூக்கம் வராமல் தவிக்கிறவங்க தான் அதிகம். இன்றைக்கி உலகத்தில் கோடி கோடியாக $1 பில்லியன் செலவழித்து மிகப்பெரிய ஆராய்ச்சி நடக்கிற ஒரு முக்கியமான துறை ஸ்லீப் டிஸார்டர். தூக்க முடியாது அவனால். நம்ம இஸ்கான் அமைப்பை எப்படி பரவுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பிரபுபாதா அமெரிக்கா போயிருந்தார். அங்கே ஒரு பூங்காவில், அவருக்கு யாரும் தெரியாது அமெரிக்காவில், அந்த பூங்காவில் அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக நடனமாடிட்டு கிருஷ்ணர் பக்தியில் அந்த பிரஜையில் அப்படியே இருக்கார். அந்த பூங்காவில் ஒரு வயதான பெரியவர் இவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். அரை மணி நேரம் கழித்து வந்து கேட்குறாரு, நீ ஏன் இப்படிலாம் டான்ஸ் எல்லாம் ஆடுற, என்ன விஷயம்? இல்லை, நான் கிருஷ்ண பக்தியில் டான்ஸ் ஆடுறேன். கிருஷ்ண பக்தியில் இப்படிலாம் நடனம் ஆடுறியா தனியாக, நீ பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி ஆடிட்டு இருக்கிற, இந்த மாதிரி கிருஷ்ண பக்தினால உனக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொல்கிறாரு, எனக்கு மனசில் நிம்மதி கிடைக்கும், முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்கும், என்னென்னமோ சொல்கிறாரு. அதெல்லாம் வரும் அப்படிங்கிறார். அப்போ இந்த வயதான பெரியவர் வெள்ளைக்காரன் அமெரிக்கன், அவன் கேள்வி கேட்குறான், இதெல்லாம் பண்ணுனா அதெல்லாம் வரும், தூக்கம் வருமான்னு கேட்குறார். தூக்கம் வருமா கிருஷ்ண பக்தினால? ஏன்னா அவன் தூங்கி 20 வருஷம் ஆச்சான், தூங்கவே முடியாது. என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் தூங்க முடியாது, எப்படி மனசை வச்சுக்கிட்டாலும் தூங்க முடியாது. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ இதே மாதிரி கிருஷ்ண பக்தியோட நடனமெல்லாம் ஆடு, பாட்டு பாடு, என்ன மாதிரி மகிழ்ச்சியாரு, உனக்கு தூக்கம் வரும். சரி, நான் ஒரு வாரம் கழிச்சு, அந்த காலத்தில் மொபைல் ஃபோன்லாம் இல்லை, இதே ஞாயிற்றுக்கிழமை இதே மாலை 5 மணிக்கு நான் இதே பூங்காவுக்கு வருவேன், நீ சொல்கிறபடி நான் ஒரு வாரம் செஞ்சு பார்க்குறேன். தூக்கம் வரலைன்னா நீ தான் பொறுப்பு, நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன், நீ பண்ணிப்பாரு. தூக்கம் வந்தால் நான் உனக்கு ஒரு ஃபீஸ் கொடுப்பேன், உனக்கு ஒரு நான் கட்டணம் செலுத்தி விடுவேன். ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரியவர் வந்தார். அதே நேரம் அதே பூங்கா, ஒரு பிளாங்க் செக்கை போட்டு என் சொத்தெல்லாம் உனக்கு தான், ஒரு வாரமாக தான் நான் தூங்கியிருக்கேன். இதுதான் இன்னைக்கு வெஸ்டர்ன் சொசைட்டிஸில் அவங்க படுற கஷ்டம். அப்படி நம்ம நாட்டில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வராமல் கவுன்சிலிங் மூலமாக ஒரு ப்ரொஃபஷனலாக சைக்காட்ரிஸ்ட் பண்ணுற பல வேலைகளை செய்து கொண்டிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றுபவர்கள் ஜோதிடர்கள் தான். நீங்கள் எவ்வளவு மனக்குபுறலோட, மனசில் பெரிய அழுத்தத்தோட, இறுக்கத்தோட ஒரு ஜோதிடரை போய் பார்த்தாலும் அவர் என்னமோ சொல்கிறாரு, கட்டங்கட்டி சொல்கிறாரு, இன்றைக்கி அது பார்க்குது, செவ்வாய் பார்க்குது, இந்த புத்தி சரியில்லை, இந்த ராகு தேசை மாறி அப்புறம் குரு தேசை வந்தால் சரியாயிரும், குரு தேசை இப்படி தான் இருக்கும், அப்புறம் சனி தேசை வந்தால் சரியாயிரும். நானும் சரியாக தான் சொல்கிறேன்னா, சரியாயிடும். அப்படிலாம் சொல்லும்போது நமக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, நிச்சயமாக நல்லது நடக்கும். இது ஒரு பாசிங் பீரியட் தான். இந்த காலம் ஒரு குறுகிய காலம் தான் நமக்கு இந்த கஷ்டம்னு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுல, மனித குலத்திற்கு நம்பிக்கை அளிப்பது ஜோதிடம் தான். வேற எந்த துறையில நம்பிக்கை கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனா நம்பிக்கையோட, காலையில நான் 10 மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனேங்க, மாலைக்குள்ள நான் போன வேலைகள்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்க இன்னைக்கு ஒரு அரசு அலுவலகத்துக்கு போக முடியுமா? ஒரு காவல் நிலையத்துக்கு போக முடியுமா? இன்னைக்கு நான் வழக்கு தொடுத்தே 20 வருஷம் ஆச்சு, இந்த சிவில் கேஸ் இன்னைக்காவது ஜட்ஜி தீர்ப்பு சொல்லிடுவாரு அப்படின்னு நம்பிக்கையோட ஒரு நீதிமன்றத்துக்கு போக முடியுமா? எங்கே போனாலுமே நம்பிக்கை கிடையாது. ஒரு கல்வி நிறுவனத்துக்கு, ஒரு உயர்ந்த அரசமைப்பு நிறுவனங்களுக்கு, எங்கே போனாலும் நமக்கு நம்பிக்கை உருவாக்குற சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு இல்லை. ஆனால் ஜோதிடர்கள் அப்படி நம்பிக்கை உருவாக்குறார்கள். உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை மனித மனதில் விதைப்பதுதான் உச்சபட்ச மனித குல தொண்டு. அது உண்மையா பொய்யானே ஆராய்ச்சி வேண்டான்னு சொல்லுவேன் நான். அது பொய்யா கூட இருந்தா கூட அந்த நம்பிக்கை அவனுக்கு பலன் கொடுக்கும், அவனுக்கு உயரத்துக்கு எடுத்துட்டு செல்லும், அவனுடைய பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் அவனை மீட்டு விடும். இதுதான் நம்பிக்கை. அப்படி இல்லைன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை ரொம்ப வெறுமையா இருக்கும், ஒண்ணுமே இல்லாம போய் இன்னும் அதிக விவாகரத்து நடக்கும். உன் புருஷன் இப்பதான் குடிக்கிறான், இந்த கொஞ்ச நாள் கழிச்சு அவன் சரியாயிருவான் அப்படின்னு சொல்லி
ஒரு கிரகம் தெசா புத்தி எல்லாம் சொல்கிறப்ப சரி புருஷன் திருந்திடுவான்ற நம்பிக்கையிலே கொஞ்ச நாளைக்கு வாழ்கிறான்ல, அவன் திருந்தலை என்னைக்கோ திருந்திடுவான் அப்படின்ற நம்பிக்கையோடு வாழ்கிறான்ல. தன் மனைவி தன்னை நம்புகிறாள், நான் என்னைக்காவது மனுஷன் ஆகிடுவேன்ற அவளுக்கு நம்பிக்கை இருக்குன்ற எண்ணம் அவனை திருத்துதில்லை இல்லையா? இவன் மனசில் நம்பிக்கை இருக்கு, இவன் கொஞ்சம் மோசமானவனே உதறி விட்டு போடான்ட்டு போயிருந்தான்னு வச்சுங்க, இவன் இன்னும் மோசமானவனா போயிருப்பான். நான் இவ்வளவு மோசமான மிருக நிலையில் இருந்தாலும் என் மனைவியோ என் குடும்பமோ என்னை கைவிடலை, இன்னும் அவர்கள் என்னை சகித்து கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற இடம் வர 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 அவன் மனசுலையும் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இல்லை, அதைத்தான் இந்த ஜோதிடம் கொடுக்கிறது. இந்த ஜோதிடம்ன்றது சயின்ஸா, இது ஒரு அக்கல்ட் சயின்ஸ் இப்படிலாம் பேசுகிறாங்க. நீங்கள் சயின்ஸ்னே ஜோதிடத்தை டிஃபைன் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். சயின்ஸுக்குரிய மெத்தடாலஜியே வேற, ஜோதிடத்துக்குரிய மெத்தடாலஜி வேற. சயின்ஸுங்கிறது இது சயின்டிஃபிக் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெத்தடாலஜி இருக்குது, லேப் டெஸ்ட் இருக்குது, அதுக்கு சாம்பிளிங் சைஸ் இருக்குது. அதன்படி இப்போ காய்ச்சல் ஒருத்தருக்கு வருது, பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்தா 100 பேருக்கு காய்ச்சல், ஒரு 102 டிகிரி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு பேராசிட்டமால் மருந்து கொடுக்குறோம். அதில் 95 பேருக்கு பேராசிட்டமால் சாப்பிட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே 98.4க்கு வந்துடுது. இது சயின்ஸ். அது ஒரு கண்ட்ரோல்டு குரூப்னு சொல்லுவாங்க. ராம்கிக்கு என்னை விட நல்லா தெரியும், அவர் பிஹெச்டியில் ரிசர்ச் மெத்தடாலஜி நடத்துகிறவர். அப்போ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு குரூப்புக்கு ஒரு மருந்தை கொடுத்து மாத்திரை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ நான் என் பையனுக்கு காய்ச்சலுங்க, நான் அம்மன் கோயிலில் போய் அம்மனுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுனேன், காய்ச்சல் சரியாயிடுச்சுன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்கன்னா 100 பேர் காய்ச்சல் உள்ளவங்களை எடுத்துக்கணும். 100 பேர் அவங்க அம்மாமார் போய் அம்மன் கோயிலில் போய் மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு திரும்பி காய்ச்சலை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் ஒரு 90 பேருக்காவது காய்ச்சல் குறைஞ்சிருந்தா தான் அம்மன் கோயிலில் மஞ்சள் தண்ணி ஊற்றுனா காய்ச்சல் குறையும் அப்படின்றது சயின்ஸாக இருக்கும். அப்படி வருமா? 100 பேருடைய நம்பிக்கை ஒன்றா, 100 பேருடைய ஃபெய்த் சிஸ்டமும் சம அளவில் ஒன்றாக இருந்ததா? இருக்காதுல்ல. அப்போ இங்கே ஃபெய்த்து தான் இது. ஃபெய்த் வேற, ரீசனிங் வேற. ஃபெய்த்தை ரீசனிங் போட்டு குழப்பக்கூடாது. இப்போ நமக்கு பல விஷயங்கள் என்ன பிரச்சனை வருது, ஒன்று சொல்லிவிட்டு இது சயின்டிஃபிக்கலி கரெக்ட், இது சயின்ஸ் இப்படி தான் சொல்லுதுன்னு ஏதோ விஞ்ஞானத்தை நமக்கு வக்கீல் மாதிரி வச்சுக்கிட்டு விஞ்ஞானத்தை பேச விடுறோம். பேசவே விடாதீங்க. ஜாதகம் இஸ் ஜாதகம், சயின்ஸ் இஸ் சயின்ஸ். ஒன்று குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஃபெய்த் இஸ் ஃபெய்த், ரீசனிங் இஸ் ரீசனிங். அப்போ இது ஒரு ஹைப்போதீசிஸ். ஹைப்போதீசிஸ்னா என்ன? ஹைப்போதீசிஸ்ன்றது எப்பயுமே ஒரு கேள்விக்குறி தான். ஒருத்தருக்கு லக்னத்தில் 7ஆம் இடத்துல குரு பார்த்தாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஹைப்போதீசிஸ் கிரியேட் பண்ணுறார் ராம்கி. அப்படி லக்னத்திலிருந்து 7ல் குரு பார்க்குற ஒரு 1000 ஜாதகங்களை வச்சுக்கிட்டு பார்த்தா 1000 ஒரே மாதிரி இருக்காது. அப்போ ஹைப்போதீசிஸ் படி குரு பார்த்தால் கோடி புண்ணியம். எனக்குமே லக்னத்தை 7லேருந்து குரு பார்க்குறாரு, எனக்குமே ஏன் ஜாதகத்தில். அப்புறம் எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்லி ஜோசிட்டு கேட்டேன். அப்போ வந்து சொன்னா இல்லை, அது வக்ர குரு அப்படித்தான் பார்ப்பார் அப்படின்னு. வக்ரமானா அப்படிதான் பார்ப்போம். அதுக்கு ஒரு பதில் இருக்கு. அப்போ ஹைப்போதீசிஸில் நாம் என்ன செய்வோம், இதுதான் ஃபைனல், இதுதான் எண்டு, இதுக்கப்புறம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிவிட முடியாது. ஹைப்போதீசிஸ்ங்கிறது இட் இஸ் நெவர் எண்டிங் கண்டினியூஸ் ரிசர்ச் ப்ராசஸ். தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும், செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ பூனை குறுக்க போகுது, போன காரியம் உருப்படாது அப்படின்னு நம்ம ஒரு சகுனம் சொல்கிறோம். அது ஜோதிடம் இல்லை, சகுனம் சொல்கிறோம். இப்போ 100 பேர் இப்போ இந்த மெஜரா காலேஜ்லேருந்து 100 பேர் ஒரு வேலையாக ஒவ்வொரு ஊருக்கு கிளம்புறாங்க. வாசலில் கேட்டில் 100 பூனையை பையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் போக போக ஒரு பூனையை இறக்கி விட்டுட்டே இருக்கணும். திரும்ப அன்றைக்கி சாயங்காலம் 100 பேர்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்கணும், பூனை குறுக்க போச்சே விட்டமே, உங்களுக்கு இப்போ நீங்கள் போன காரியம் சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா. பூனை குறுக்க போனாலும் ஒரு 50% சக்ஸஸ் ஆகிருக்கும், பூனை குறுக்க போகவில்லை என்றாலும் 50% சக்ஸஸ் ஆகிருக்கும். அப்போ பூனை குறுக்க போனால் போகிற வேலை நடக்காதுன்றது ஹைப்போதீசிஸ். இது அபசகுனம், மூட நம்பிக்கை நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு ஹைப்போதீசிஸ். மூக்கு இப்படி இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க, கண்ணு சுருங்கி இருந்தால் எப்படி இருப்பாங்க, உயரமாக இருக்கிற பெண்கள் எப்படி இருப்பாங்க, குட்டையாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம ஹைப்போதீசிஸ் தான். இந்த ஹைப்போதீசிஸ் மாடலில் தான் ஜாதகம் ஜோதிடம் இயங்குது. இதில் நிறைய பேர் தன்னை அர்ப்பணித்து கொண்டு பல நூற்றாண்டுகளாக இந்த தேசத்தில் அவங்கெல்லாம் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே எந்த விஞ்ஞானிக்கும் சளைத்தவர்கள் அல்ல, மனிதகுல நலன்களுக்காக பணியாற்றியவர்கள் தான் இந்த ஜோதிட விஞ்ஞானம், இந்த அஸ்ட்ரானமி, அப்படி அஸ்ட்ராலஜி பண்ணுறவங்க எல்லாமே மனிதகுல நலன்களுக்காக தான் செஞ்சுருக்காங்க. ஒரு தடவை எழுத்தாளர் சுஜாதாவை கேட்டாங்க, ஜோதிடத்தை நீங்கள் நம்புகிறீர்களா? சுஜாதா எப்பயுமே ஒரு கிண்டலாக பதில் சொல்வார், ஒவ்வொரு விஷயத்தை சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அவருக்கும். ஜோதிடத்தை நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது சுஜாதா சொன்னார், நான் ஒரு தனிநபர், இந்த பிரபஞ்சத்தில் நான் ஒரு இண்டிவிஜுவல் தான், எனக்கும் யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை கவனிக்க யாருமே இல்லை அப்படின்னு நான் நினச்சி வருத்தப்பட்டே இருந்தேன்.
ஆனால் இந்த ஜோதிடத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, எங்கேயோ எத்தனை லட்சம் மைலோ தள்ளி இருக்கிற ஒரு 9 கிரகங்கள் உட்காந்துட்டு என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கு. எனது ஒவ்வொரு நடவடிக்கையும் அது கண்ட்ரோல் பண்ணுது. எனக்கு நல்லது நடந்தால் அந்த கிரகங்கள் எனக்கு உதவி செய்யுது. என்னை சுற்றி இருக்கிற 9 வீட்டுக்காரன் கூட எனக்கு உதவி செய்ய முன் வராத இந்த தருணத்தில் பல லட்சம் மைலுக்கு அப்புறம் 9 கிரகங்கள் எனக்கு முன் வருதுன்னா அந்த நினைப்பே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த ஃபீலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரோ என்னை பார்த்துட்டு இருக்காங்க, யாரோ எனக்கு நல்லது செய்கிறாங்க, யாரோ எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, கஷ்டம் கொடுக்குறது கூட யாரோ ஒருத்தர் என்னை பார்த்துட்டு இருக்காங்களே, இந்த ஃபீல் இருக்குல்ல, அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஜோதிடம் உண்மையாக போயான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு முடிச்சிட்டார். உண்மை தானே அது? யாரோ பார்த்துட்டே இருக்காங்க. வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் ஃப்ரீ வில் ஃபேட்டலிசம்னு 2 சொல்லுவாங்க. ஃபிலாசபியில் வரும். இந்த ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபிஸ் பார்த்தீங்கன்னா அது வரும். ஃப்ரீ வில்லுன்னா ஒரு மனிதன் தனக்கான எதிர்காலத்தை தானே தீர்மானித்துக் கொள்கிறான். அவனுடைய முயற்சியில் தான் எல்லாமே நடக்கும். ஊழ்வினையை பற்றி 10 பாடல்கள் எழுதின வள்ளுவர் கூட ஊழையும் உட்பக்கம் காண்பார்னு எழுதியிருக்கிறார். ஊழ் தான் இல்லைன்னு சொல்லி முடிக்கல, அதையும் தாண்டி ஒருத்தர் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கண்ணதாசன்ட்ட ஒருத்தருக்கு கேள்வி கேட்பாங்க, விதினா என்ன, மதினா என்ன, எது ஸ்ட்ராங் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நீ சீட்டு விளையாடுவியான்னு கேட்பார் கண்ணதாசன். அம்மா நான் நல்லா சீட்டு விளையாடுவேனே. சீட்டு விளையாட்டில் உனக்கு என்ன கார்டு முதல்ல அப்படி தூக்கி தூக்கி போடுறான்ல, உனக்கு என்ன கார்டு விழுகிறது யார் முடிவு பண்ணுறா, நீயா இல்லை ஏதோ ஒரு சக்தி முடிவு செய்தா அப்படிங்க. அது யாருமே முடிவு செய்கிறது இல்லையா? எனக்கு என்ன கார்டு வரணும்ன்றது யாரும் முடிவு செய்கிறதில்ல. அதுதான் விதி. உனக்கு என்ன வருதுன்றதை யாரும் முடிவு பண்ண முடியாது. ஆனால் விழுந்த சீட்டை வச்சுக்கிட்டு நீ ஜெயிக்கிறீல்ல, அது மதி அப்படின்னு சொல்ல. அப்போ என்ன சீட்டு வரும் தெரியாது, பட் அதை வைத்து கொண்டு ஒருத்தன் வெற்றி அடைகிறானே, அது மதி. அப்போ விதியை மதியால் வெல்லலாமான்னா வெல்லலாம். இல்லை எல்லாமே விதிப்பயன் தானாலும் விதிப்பயன் தான். இதை பற்றி ரொம்ப பெரிய ஒரு ஆராய்ச்சி நிறைய ஃபிலாசபியில் நடந்திருக்கு. நம்ம நாட்டிலையும் தத்துவ தர்சனங்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. தி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஃப்ரீ வில் அண்ட் ஃபேட்டலிசம். மனுஷன் எல்லாமே தானாக முடிவு செய்கிறான்னா, ஃபேட்டலிசம்னா எல்லாமே விதி, ஃபேட், அதில் தான் எல்லாம் முடிவாகுதா, தலையெழுத்தா. நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. யோகா வாசிஸ்டம்னு ஒரு பெரிய இந்து இலக்கியம் இருக்குது. யோகா வாசிஸ்டம் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், யோகா வாசிஸ்டம் வரும். யோகா வாசிஸ்டம் புத்தகமும் அலையன்ஸ் பதிப்பகத்தில் போட்டிருக்காங்க. யாருக்காவது வேணும்னா என்கிட்ட 2-3 காப்பி இருக்குது, நான் ஒன்று தர முயற்சிக்கிறேன். ஆனால் வாங்கிட்டு படித்து திருப்பி கொடுத்துடணும். ஏன்னா என்கிட்ட இருக்கிற புத்தகம்லாம் நான் திருப்பி கொடுக்காத புத்தகங்கள் தான். அந்த யோகா வாசிஸ்டம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை மாதிரி இருக்கும். ராமனுக்கு எப்படி அர்ஜுனனுக்கு குழப்பம் வந்ததோ, யுத்தம் பண்ணணுமா வேண்டாமா, இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே, என்னுடைய வாத்தியார் தானே அந்த பீஷ்மர் துரோணர்லாம் என் குருநாதர்கள் தானே, இவங்களையெல்லாம் கொன்று விட்டு எனக்கு ஒரு ராஜ்யம் வேணுமா, இப்படிலாம் குழப்பம் வருது இல்லை. அப்போ கிருஷ்ணர் கவுன்சிலிங் கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒரு குழப்பம் ராமனுக்கு வருது. என்ன வருது, இந்த ராஜ்யம் எல்லாம் நமக்கு வேணுமா, உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன, கோடானு கோடி புல் பூண்டுகள் உயிரினங்கள்லாம் பிறக்குது, பறவைகள் மிருகங்கள் பிறக்குது, மனுஷன் பிறக்கிறான், ஏதோ ஒரு பீரியட் எல்லாரும் செத்து போயிடுறாங்க. இது என்ன பெரிய மீனிங் உள்ள லைஃப் இது? வாழ்க்கைன்றதே ஒரு பெரிய எம்டி தானே. தி ஹோல் லைஃப் இஸ், ஹியூமன் லைஃப் இஸ் காஸ்ட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ நான் சொல்லலை, ராமன் சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்கிறது, இதெல்லாம் வேண்டாம். தசரதனுக்கு மகனுடைய இந்த மனக்குழப்பம் புரியுது. என்னடா ஒரு ராஜாவாக போகிறவன் இப்போ இளவரசனாக இருக்கும்போது இவனுக்கு இவ்வளோ குழப்பம்னா இவன் என்ன பண்ணலாம், நாம் பேசி சரி செய்ய முடியாது, என்ன செய்கிறது, இதுக்கு சரியானவர் வசிஷ்டர் தான். அப்போ வசிஷ்டர்கிட்ட போய் சொல்லி நீங்கள் ராமனோட பேசி அவனை மனசை சரி பண்ணணும். அவன் ரொம்ப ஒரு விரக்தியான மனநிலையில் ஒரு சன்னியாசி மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கான், எனக்கு அது புரியலை. இப்போ வசிஷ்டர் ராமனோட பேசுகிறாரு. ராமனுக்கும் வசிஷ்டருக்கும் நடந்த அந்த உரையாடல் தான் யோக வாசிஷ்டம். இந்த யோக வாசிஷ்டத்தில் ரொம்ப ஆச்சரியமாக என்னென்னா, நம்ம இவ்வளவு ஜோதிடம், இறைவன், விதி, கர்மா எல்லாம் சொன்னாலும் கூட மறுபடி வசிஷ்டர் அதை வலியுறுத்துகிற ஒரு விஷயம், எல்லாமே ஃப்ரீ வில் தான். ஃப்ரீ வில் தான். தனி மனிதனுடைய முயற்சிகள்லாம் உலக வாழ்க்கை வெற்றியடைகிறது. தனி மனிதர்களுடைய புது கண்டுபிடிப்புகள், முனைப்புகள் தான் இந்த மனித குலத்தை தீர்மானிக்கிறது. எல்லாமே விதின்னு சொல்லி விட்டு போகாத. முயற்சின்னு ஒன்று பெருசாக இருக்குது, அதில் பல விஷயங்களை மாற்ற முடியும். நான் 19 சொல்கிறேன், வசிஷ்டர் வார்த்தைகளே சொல்லணும்னா அது ரொம்ப பொருள் பொதிந்த கனமான வார்த்தைகளாக இருக்கும். அப்படி சொல்லி அந்த ஃப்ரீ வில்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஃபேட்டலிசத்தை விட. அப்படிதான் நம்ம ஜாதகத்தை நாம் கொண்டு போகணும். ஒரு பக்கம் ஜாதகம், பலன்கள், கோள்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் மனித வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்கினாலும் கூட இதையும் கடந்து ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும்.
அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லணும்னு நான் நினைப்பேன். நீங்களும் இதையும் தாண்டி போக முடியும். அதுதான் விதிப்பயனே. அப்படிப்பட்ட விதிப்பெயரை நாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லணும். நான் கூட இந்த திமுகவுக்கு பொதுக்கூட்ட அரசியல் மேடைகளில் நகைச்சுவைக்காக ஒரு ஜாதகம் சொல்வேன். திமுக ஜாதகம் சரியில்லை, ஸ்டாலின் எப்பயுமே முதலமைச்சராக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை லக்னமாக வச்சுக்கிட்டு, ஸ்டாலின் தான் லக்னம், அவருக்கு 7ஆம் இடத்துல வைகோ இருக்கார். வைகோ பார்க்கும்போது 7ல் துர் பார்வை வந்தால் சரி வராது. சரி 7ல் தான் வைகோ பார்க்குறாரு, பரவாயில்லன்னா 8ல் திருமாவளவன் பார்க்குறாரு. 2 துர்கிரகங்கள் அடுத்தடுத்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பல வருஷமா பாவம் செஞ்ச காங்கிரஸ் கட்சி உட்காந்துருக்கு. அதனால பூர்வ ஜென்ம புண்ணியம் திமுக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஜாதகத்தில் பாகிஸ்தானம், இந்த ஜாதகத்தில் இந்த ராகுக்கு கேதுக்கும் சொந்த வீடே கிடையாது. அது ஏதோ ஒரு கிரகத்தோட ஒட்டிக்கிட்டே இன்னொரு வீட்டில் தான் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது எப்பயுமே சொந்த வீட்டில் இருக்காது. அது மாதிரி தமிழ்நாட்டில் 2 கட்சி இருக்குது, இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட். அவங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. அவங்க எல்லாம் இன்னொரு கிரகத்தில் தான் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவ்வளவையும் தாண்டி திமுக எப்படி ஆட்சியில் இருக்குன்னா, ஒரே ஒரு சுப கிரகம் நல்லா பார்க்குது, துர்கா ஸ்டாலின். அந்த கிரகம் பார்க்கறதுனால, அந்த சுப கிரகத்தினால ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரு. பாருங்க, உங்களுக்கு போட்டியா நான் கூட இருக்கேன், காத்துங்க. அப்படி சொல்லுவேன் நான். அது மேடையில் ரசிக்க முடியாத சொல்றது. ஆனால் இதை திரும்ப திரும்ப இதுக்குள்ள நம்ம ரொம்ப போகணும். நம்ம நாட்டினுடைய பாரம்பரியமான சாஸ்திரங்களை, அறிவை, நம் பரம்பரை ஞானத்தை எல்லாம் நம்ம தேசத்தோட போய் இணைக்கணும். இப்போ நீங்கள் குடும்பத்துக்கு பலன் சொல்ற மாதிரி பல இடங்களில் சமூகத்தில் நல்ல விஷயம் நடக்கணும், தேசத்தில் நல்லது நடக்கணுன்றதையும் மனதில் வைத்து கொண்டு நீங்கள் சில விஷயங்களை சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்னால் உங்கள் வார்த்தைக்கு வெயிட் அதிகம், நம்ம சொல்கிறத விட வெயிட் அதிகம். நான் ஒரு ஜோதிடர் சொன்னேன், நிறைய பரிகாரமெல்லாம் சொல்கிறீங்கல்ல சாமி, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வாங்க, இந்த நவகிரகமெல்லாம் போயிட்டு வாங்கன்னு. நான் ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன், அப்போ அதை நீங்கள் உங்களுடைய கிளையன்ஸுக்கு சொல்லுவீங்களா? அப்படி என்ன, நீங்கள் பாரத மாதா பூஜை பண்ணுங்க, ஒரு வாரம் உங்கள் வீட்டில் பாரத மாதா படம் வச்சுன்னு ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். இப்போ என்ன ஆகிப்போச்சு? தேசத்தை தெய்வமாக வழிபட வைப்பதற்கு அரசியல்வாதிகளால் முடியாது, ஜோதிடர்களால் அதை செய்ய முடியுமா இல்லையா? என்ன மீனாட்சினா யாரு, பராசக்தினா யாரு, சமயபுரம் மாரியம்மன்னா யாரு, இருக்கங்குடி மாரியம்மன்னா யாரு? எல்லாமே பாரத அன்னையின் வடிவங்கள் தானே, இல்லையா? பாரதி பாடுறான்ல, ஆலயம் தோறும் பொலிவுட விளங்கும் தெய்வ சிலையெல்லாம் தேவி எங்குன் உருவேன்னு பாரத மாதாவை தானே பாடுறான். நான் எந்த கோயிலுக்கு போனாலும் நான் பார்க்கிற தெய்வங்கள் எல்லாம் பாரத அன்னையின் வடிவங்களாகத்தான் நான் பார்க்கிறேன் தானே சொல்றான். இதை ஏன் நாம ஒரு கல்ச்சராக கொண்டு வரக்கூடாதுன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அவருக்கு அந்த ஐடியா. திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு என்னை பார்த்தாரு. ஒரு அண்ணன் தம்பிக்கு இடையில சொத்து பிரச்சனை சார், நீங்கள் சொன்னதை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி வீட்டில் பாரத மாதா படம் வச்சு 30 நாள் பூஜை பண்ணிட்டு வாங்க, விளக்கேற்றிட்டு வாங்கன்னு, சொத்து பிரச்சனை சரியாக போச்சு அப்படின்னு. எப்படின்னா, நிலம் வீடு எதுனாலே அது பாரத மாதா தானே, பூமாதா தானே, அதனால நீங்கள் பாரத மாதா வேற எந்த கோயிலுக்கு போக வேணாமா சாமின்னு கேட்டாங்க. எங்கேயும் போகாதீங்க, பாரத மாதா தான் அப்படின்னு சொல்லி நானே ஃபோட்டோவும் கொடுத்துட்டேன். ஏன்னா அவருக்கு எங்கே போய் ஃபோட்டோ எடுப்பார்? இப்படி இன்னைக்கு உள்ள நவீன உலகத்தில், நவீன இந்தியாவில் தேசத்தையும் அஸ்ட்ராலஜியும் இணைக்க முடியுமா என்று பார்க்கிற சவால் உங்களுக்கு இருக்கிறது, நிச்சயமா இருக்கு. இன்னைக்கு உள்ள சொசைட்டியில் என்ன பிரச்சனைன்னா, ஜாதகம் பார்க்கறதுல பல பேர் பிரச்சனைக்காக வர்றான், பிரச்சனை தீருன்னு வர்றான். இன்னும் கொஞ்சம் பேர் பேராசையில் வர்றான், ரொம்ப பெரிய பேராசை. இந்த பேராசையை திருப்திப்படுத்தணும்னு முயற்சியே பண்ணாதீங்க. இன்னைக்கு சொசைட்டிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, we respect valuables than the values. Our society respects more valuables than the values. ஒருத்தன் பெரிய பணக்காரனாக இருந்தால் மரியாதை, கார் வச்சுருந்தா மரியாதை, பெரிய வீடு கட்டியிருந்தா மரியாதை. அவன் எந்த வேல்யூஸையும் மதிக்கிற பழக்கம் இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சே போச்சு. டீனேஜர்ஸ் பசங்க பொண்ணுங்க இருக்கிற வீடுகள்லாம் உட்காந்துக்கிட்டு டைனிங் டேபிளில் சாப்பிட்றப்பையோ டிவி பார்க்குறப்பையோ அப்பா அம்மாவும் பேசுகிற பேச்சுக்கெல்லாம், அந்த பொண்ணுக்கு பாரு எவ்வளோ நீளமாக முடி இருக்கு, இந்த பொண்ணுக்கு பாரு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் நல்லாயிருக்கும், இந்த பொண்ணு எங்கே போய் த்ரெட்டிங்லாம் பண்ணுறான், ஃபேஷியல் எங்கே பண்ணான்னு தெரியல, இவ்வளோ அழகாக இருக்கா, இவன் மாத்திரம் சினிமாவில் நடித்தான்னா நயன்தாரா தமன்னெல்லாம் தோத்தா, அப்படி ஒரு ஆள் இந்த பொண்ணு அப்படின்னு ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கிறப்ப சுற்றி 4 பெண்கள் பேசினாங்கன்னா அந்த பொண்ணு மனசில் என்ன தெரியுமா வரும்? நானும் அழகாக இருக்கணும், நானும் போய் ஃபேஷியல் பண்ணிக்கணும், நானும் நயன்தாரா மாதிரி இருக்கணும், தமன்னா மாதிரி இருக்கணும், நானும் முடி எனக்கும் நீளமாக இருந்தால் தான் மரியாதை. இந்த எண்ணங்களை இந்த சமுதாயம் உருவாக்குதா இல்லையா? இந்த வேல்யூபிள்ஸ் தானே உருவாக்குறோம். அதுக்கு பதிலாக என்னைக்காவது ஒரு இடத்துல நாம் வீடுகளில் உட்கார்ந்து
பாரு இந்த பொண்ணு ஒரு தடவை கூட பொய் சொல்லி நான் கேட்டதே இல்லை, இந்த பொண்ணு தேவையில்லாமல் யாரோடைய செல்ஃபோனில் பேச மாட்டா, எந்த ஆம்பளையும் ரோட்டில் போகிறேன் வர்றவன் எல்லாம் ஏதாவது சிரிக்கிறான் பார்க்குறான் பேசுகிறான்னா டக்குன்னு கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவா. அவள் வேலை செய்கிற இடத்துல கூட அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. கேரக்டர் டிசிப்ளின் தான். இந்த பொண்ணு தான் உதாரணம்னு நீங்கள் சொன்னால் அதை கேட்கிற ஒரு 10-12 வயசு பொண்ணுக்கு நமக்கும் கேரக்டர் டிசிப்ளின்லாம் இருந்தால் அப்படி 10 பேர் பாராட்டுவாங்க அப்படின்ற எண்ணம் வரும் இல்லை இல்லையா? இவர் இவ்வளோ சம்பாதிச்சிட்டார், அரசியல் இருக்கிறாரு, இவர் பாருங்க இவ்வளோ சம்பாதிச்சிட்டாரு, இப்போ தான் அரசியலுக்கு வந்தாருங்க, 2 வருஷம் தான் ஆகுது, 4 குவாரி எடுத்துட்டாரு, 10 இன்னோவா கார் வருது, அவர் வந்தாலே பின்னால் 100 பேர் வர்றாங்க, ஆள் வர்றாங்க, ஜபர்தஸ்தாக வர்றாங்க. இப்படி பேசுனா எனக்கு என்ன வரும்? ஓ 4 காரில் வந்தால் தான் ராம்கி என்னை மதிப்பார், என் பின்னால் 100 பேர் வந்தால் தான் என்னை மதிப்பார் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு வரும். இப்போ நான் அதை நோக்கி என்னுடைய பர்சியூட்டில் அதனுடைய தேடலாம் அதை நோக்கியே தானே போகும். அதுக்கு பதிலாக அரசியலில் ஒரு நேர்மையாக ஒருத்தர் இருக்கிறார், காமராஜர் மாதிரி இன்றைக்கும் கூட வாழ முடியும், கக்கன் மாதிரி இன்றைக்கும் கூட இருக்க முடியும், பசும்பொன் தேவர் மாதிரி எளிமையாக தன்னை வச்சுக்க முடியும். இப்படியெல்லாம் நீங்கள் பேச ஆரம்பித்தா அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஓ நாம் இன்றைக்கும் சரியாக இருந்தால் நம்மை பாராட்டுவதற்கு சமுதாயமும் தயாராக இருக்கிறது என்ன வரும்? When you appreciate, they become appreciable. நான் ஒரு சன்னியாசிட்ட கேட்டேன், ஏன் சாமி உங்களை பார்த்தோன்னே எல்லாரும் காலில் விழுகிறாங்க, சன்னியாசியை பார்த்தோன்னே ஏன் காலில் விழுகிறாங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க, சன்னியாசினா ரொம்ப பெருசாக வேல்யூ பண்ணுறாங்களே? அப்படிலாம் இல்லை, அதுக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னார். என்ன ரகசியம் சாமி? அவர் சின்ன வயது சுவாமி தான். என்ன ரகசியம் சாமி? நீங்கள் வர்றவங்கெல்லாம் பொத்துன்னு காலில் விழுகிறாங்க, என்னை விட பெரியவங்க விழுகிறாங்க, பெண்கள் விழுகிறாங்க, குழந்தைகள் விழுந்து விபூதி வாங்குறாங்க, எங்களுக்கு வழிகாட்டுங்கன்றாங்க. இப்படி சொல்ல என் மனசில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் டே நீ சாமியார், நீ சன்னியாசி, நீ தப்பு பண்ணக்கூடாது, இந்த உலகம் உன்னை நம்புது, இன்னும் கூட நம்பிக்கிட்டு இருக்கு, அதனால் நீ எதுவும் பண்ணிடாதன்னு இந்த சமுதாயம் என்னை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு செய்த ஏற்பாடு அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம ஒரு சன்னியாசி ரெஸ்பெக்ட் பண்ண he becomes respectable. ஏன் பெண்களை மதிக்கணும்னு சொல்றாங்க? ஏன் நம்ம சமுதாயத்தில் அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கு. எத்திர நாரியந்து பூஷந்தே ரமந்தே தத்ர தேவதகான்னு சொல்றான். எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கு எல்லா தேவதைகளும் குடிகொண்டிருக்கும்ன்றான். இது மனு நீதியில மனு சொன்னது, மனு எரிக்கணும். எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே தத்ர தேவதகா அப்படின்னு ஏன் சொல்றோம்? If you respect a woman, again and again she becomes more and more respectable. If you trivialize a woman, she trivializes herself. தன்னைத்தானே இன்னும் இழிவுபடுத்திக்குவா. ஒரு ஆபாசமாக படம் போட்டு அறகுறை உடையோட ஒரு படம் போட்டு ஒரு பெண்ணை ப்ரொஜெக்ட் பண்ணி இதுதான் மாடல், இப்படி தான் இருக்கணும், இதுதான் அட்டப்படம் இப்படின்னு காமிக்க அதை பார்த்து இன்னும் தன்னை மோசமாக தன்னை பிஹேவ் பண்ணிக்கிற இடத்துக்கு போயிடுவா. அப்போ யூ ஸ்டார்ட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ், யூ ஸ்டார்ட் ரெஸ்பெக்ட் சன்னியாசிஸ், யூ ஸ்டார்ட் ரெஸ்பெக்ட். அப்படி ஒரு கல்ச்சர் உருவாகணும்னா அது சத்தியமாக அரசியல்வாதியால் முடியாதுங்க, உங்களால் முடியும், ஜோதிடர்களால் முடியும். அதனால உங்களை பார்க்க ஒரு ஆஃபீஸர் வர்றாரு, உங்கள்கிட்ட ஒரு தனியாக பேசணுமே சார், எல்லாரும் அனுப்பிச்சிட்டு பேசுங்க. அந்த நான் சொன்ன முதல் ஜோதிடர் மாதிரி ரொம்ப கொடூரமாக பேசுகிறாங்க. தனியாக பேசி சார் நீங்கள் ரொம்ப ஜபர்தஸ்தாக சந்தோஷமாக இருக்கீங்க, சுக்கிரன் கொஞ்சம் உச்சத்தில் இருக்குது உங்களுக்கு, ஆனால் இதெல்லாம் நியாயமாக வந்த பணம் மாதிரி தெரியலையே சார், நீங்கள் நிறைய லஞ்சம் வாங்கி சம்பாரிச்சிங்கன்னு ஜாதகம் சொல்லுது சார்னு சொல்லுங்க. இப்படி பண்ணாதீங்க சார், இது அடுத்த ஜெனரேஷனில் உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தை ரொம்ப பாதிக்கும், பாக்கியஸ்தானத்தை ரொம்ப பாதிக்கும், பல பேர் வயிற்றுடிச்சு சம்பாரித்த பணத்தில் எனக்கு ஃபீஸ் வேணாம் சார் ஒருத்தர் சொல்லுங்க. அதுக்கு பேர ஜோதிடர் நல்லா வசதியாக வர்றாரு, இவர்கிட்ட 1000 பேர் 2000 வாங்கிட வேண்டியதான் நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கண்ணே, 10 பேர் திருந்தட்டும். ஒரு ஜோசியர் நம்ம போனால் நீ லஞ்ச பணம் வாங்குற, நான் காசு வாங்க மாட்டேன் உங்ககிட்ட, ஆனால் உனக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை சொல்லிவிட்டேன்னு சொல்லி பணம் வாங்க வேண்டான்னு சொல்கிறாருன்னா அவன் மனசில் அது குற்ற உணர்ச்சியை உருவாகும். ஒரு அரசியல்வாதியை, ஒரு அரசு அதிகாரியை சொல்லுங்களேன், ஒருத்தன் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கான்னு தெரியுது, அவனை பார்த்த உடனே இது உன் புருஷன், உனக்கு மட்டும் புருஷன் இல்லைன்னு சொல்லாமல் அந்த பொண்ணை வெளியில் அனுப்பிச்சிட்டு தனியாக கூப்பிட்டு உன் வீட்டுக்காரோட தனியாக பேசணுமான்னு சொல்லு. அந்த பொண்ணு சந்தேகம் அப்போயே வந்துடும், அதுக்கு என்னமோ சொல்ல போகிறாருன்னு. இருந்தாலும் தனியாக கூப்பிட்டு இது இப்படி இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது, உன் ஜாதகம் இப்படி சொல்லுது, அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. அவன் பொய் தான் சொல்லுவான். அப்போலாம் இல்லை சாமி, சத்தியம்னா ஏக பத்தினி வரதுன்னு சாமிம்பா, உண்மையிலே ஏகப்பட்ட பத்தினி வரதுன்னா இருப்பான். ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இதை நம்ம கோள்கள் இதை சுட்டி காட்டுது, நம்ம திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த ஜோதிடர் உருவாக்குறாரு. அந்த என்ன வருமா வராதா? அதை தனியாக குறைகளை தனியாக சொல்வதும்
ஒருவரை பாராட்டி பேசுவதை 10 பேர் முன்னால் பாராட்டி பேசுவதும் தான் ஒரு நல்ல ஜோதிடருக்கான அழகு. குறை இருக்கிற தனியாக சொல்லுங்க. பாராட்டணுமா, 10 பேர் 20 பேர் இருக்கிறப்ப அவரை பிரமாதமாக பாராட்டி பேசுங்க. அப்போ பாராட்ட நல்ல குணங்கள் வளரும். குறைகளை அவரிடமே சொல்வதன் மூலம் அந்த குறைகளை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வார், திருத்திக்கொள்வார். ஒரு நல்ல லட்சிய சமுதாயம் உருவாவதற்கு, ஒரு முன்மாதிரியான ஒரு சமுதாயம் உருவாவதற்கு எப்படி ஒரு அரசியல்வாதியோ, நல்ல ஆட்சியாளர்களோ, ஒரு மருத்துவ ஒரு டாக்டரோ, ஒரு நீதிபதியோ, ஒரு பேராசிரியரோ இப்படி ஒவ்வொருவரும் பங்களிப்பு செய்கிறார்களோ அதை விட கூடுதல் பங்களிப்பு ஜோதிடர்கள் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக முடியும். ஏன்னா உங்ககிட்ட தான் தே ஓப்பன்ஸ் தேர் ஹார்ட் மோர். உங்ககிட்ட தான் மனம் திறந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒருத்தன் சொல்லுவான்னா டாக்டர்கிட்ட கூட உண்மையை சொல்ல மாட்டான். வக்கீல்கிட்ட போய் கொலை பண்ணிட்டு போவான், நான் கொலை பண்ணலைன்னு தான் சொல்லுவான். ஆனால் ஜோதிடர்கிட்ட வந்திருக்கும் போது அதுவும் நீங்கள் தனியாக உட்கார வச்சு கேட்டிங்கன்னா அவன் மனசெல்லாம் திறந்து கொட்டுவான். அப்படி மனதை தங்கள் முன்னால் கொட்டுகிற ஒரு மனிதனை அவனை உயர்த்துவதும் அவனை சரி செய்வதும் நமது பொறுப்பு தான் அப்படின்னு நினைக்கணும். அப்புறம் ஃபீஸு அதெல்லாம் தன்னை போல் வரும். தொழிலில் இருக்கிற போட்டி, யார் முதன்மையான ஜோதிடர், யார் டிவியில் பேசுகிறாங்க, யார் பத்திரிகையில் எழுதுகிறாங்க, அந்த போட்டிக்குள்ளே போகாதீங்க. நமக்கு திறமை இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொண்டே தானே இருக்கும். தமிழ்நாட்டில் இது பெரியார் மண், அந்த மண், இந்த மண்ணும்பாங்க. அப்படிலாம் ஒரு பகுத்தறிவு மண் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஜோதிடம், ஜாதகம், ராசி பலன் சொல்லாத டிவி சேனல்ஸே கிடையாது. எல்லா தொலைக்காட்சிகளிலும் ராசி பலன் சொல்லவில்லை என்றால் அந்த சேனல் ஓடாது. எல்லா பத்திரிகையிலும் ராசி பலன் இல்லைன்னா அந்த பத்திரிகை விற்காது. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாம் இப்போ பெரிய ட்ரெண்டிங் ஆகிடுச்சு இந்த 20-30 வருஷத்தில். இன்றைக்கி எல்லா கோவில்களிலும் கூட்டம் அதிகமாக இருக்குது, க்யூ அதிகமாக இருக்குது. ஒரு தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதுன்னா மக்களுக்கு பக்தி கூடி விட்டது மாத்திரமல்ல, ஜோதிடர்களும் மிகப்பெரிய காரணம் தான். எங்கேயோ கிராமத்தில் இருக்கிற கோயிலெலாம் இன்னைக்கு பொலிவா கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் போகும்னா ஜோதிடர்கள் இங்கே சொன்னது தான். குலதெய்வ வழிபாடு மிக அதிகமாக சமீப காலங்களில் ஒரு 30-40 வருஷத்தில் அதிகமானதுக்கு காரணம் ஜோதிடர்கள் தான். நீ போய் உன் குலதெய்வத்துக்கு போங்க, உன் குலதெய்வத்துக்கு இந்த பரிகாரம் பண்ணு, உன் குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு வச்சு போய் உண்டியலை செலுத்திட்டு வா, இப்படியெல்லாம் நிறைய ஜோதிடர்கள் சொல்றதுனால தான் குலதெய்வம் எது என்று தெரியாத பல குடும்பங்களுக்கு எல்லாம் குலதெய்வத்தை தேடி தேடி கண்டுபிடித்த பல குடும்பங்கள் எனக்கு தெரியும். அப்போ இந்த சமுதாயம் நமது மரபுகளில் ஆழமாக வேரூன்றி நிற்பதற்கு இந்த ஜோதிடமும் ஜோதிடர்களும் ஒரு காரணமாக இருக்காங்க. இதை பகுத்தறிவு இல்லை, இதை மூட நம்பிக்கை, இதுக்கெல்லாம் விளையாங்க. ஹிந்து பத்திரிகையில், இங்கிலீஷில் ஹிந்துவில் ராசி பலன் வராது, தினசரி ராசி பலன் ஹிந்துவில் வராது. ஒரு தடவை ஹிந்து ராம்கிட்ட கேட்டாங்க. மற்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் வரும், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வரும், மற்ற ஆங்கில பத்திரிகை, தமிழ் பத்திரிகையெல்லாம் ராசி பலன் வருதே, நீங்கள் தி ஹிந்து பாரம்பரியமான பத்திரிகையில் ராசி பலன்லாம் வருவதில்லையே. அதுக்கு ராம் சொன்னார்னோ அது மூட நம்பிக்கை, சூப்பர்ஸ்டிஷன், அதெல்லாம் நாங்கள் வி வில் நாட் ப்ரொமோட். அதில் நாங்கள் பாலிசி டெசிஷனும் எடுத்துட்டோம். ஹிந்துவில் எங்கள் குரூப்பில் ராசி பலன்லாம் வராது, ஜோதிடம் வராது, ஜாதகம் வராது, அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு அறிவித்தார். அவர் சொன்னதும் செய்தியாக வந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு 5 வருஷம் கழித்து அதே ஹிந்து பத்திரிகை தமிழில் இந்து தமிழ்னு ஆரம்பித்தாங்க. அதில் ராசி பலன் வருது, ஜோதிடம் வருது, எல்லாம் வருது. இப்போ ராமுகிட்ட கேட்டாங்க, அது அப்படித்தான் அப்படின்ட்டார். அநேகமாக அப்போ அவருக்கு குரு சரியாக வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன். முதல்ல தமிழ் பத்திரிகை ஆரம்பிக்கிறப்ப கிரகங்கள் கொஞ்சம் நல்ல புத்தி, தசா புத்தி வேலை செஞ்சிரு. கவிஞர் வாலி சொல்வார், தசா புத்தி நல்லா இருந்தாதான்டா உன் சொந்த புத்தி நல்லா வேலை செய்யும் அப்படின்னா. தசா புத்தி சரியாக இருக்கும்போது தான் உன் சொந்த புத்தி சரியாக வேலை செய்யலைன்னா அதுவே தப்பாக தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஜோதிடத்தை நம்புவது, ஜோதிடம் ஒரு விஞ்ஞானமானு சொல்லுவது, ஜோதிடர்கள் சொல்வது எல்லாமே சரியா என்பது, ஒரே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போனால் ஒவ்வொரு ஜோதிடரும் இந்த மாப்பிள்ளை பொருந்துனா கல்யாணம் பண்ணலான்றாரு, இன்னொரு மாப்பிள்ளை ஐயோ இதை கல்யாணமே பண்ணாதீங்க, இது பொருந்தாது அப்படிங்கிறாங்க. பல சமயங்களில் ஒரு அசம்பாவிதமோ ஒரு துரதிருஷ்டமோ நடந்த பிறகு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறப்ப அதுக்கு காரணமெல்லாம் சொல்கிற ஜோதிடர்கள் அது நடக்கிறதுக்கு முன்னால் இப்படிலாம் வரும் அப்படின்னு சொன்னதில்லை. இந்த திருமணம் ஃபெயிலியர் ஆகும்னு சொன்னதில்லை, ஆனால் திருமணம் ஃபெயிலியர் ஆகுது. அதனால் இந்த மாதிரி இதில் நிறைய ஷார்ட் கமிங்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அப்படி ஷார்ட் கமிங்ஸ் இருந்தாலுமே அது ஜோதிடம் என்கிற அந்த கருத்தியலே போய் அதுவே மூடநம்பிக்கை என்ற இடத்துல நான் எப்போதும் யோசித்ததில்லை. இந்த ஜோதிடத்தில், இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இன்னும் ஆராய்ச்சி செய்வதற்கு அதிகமாக இருக்கிறது, அப்படி தான் நாம் எடுத்துக்கொள்ளணுமே தவிர இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் நிறையா இருக்கே தவிர இது பொய் அப்படின்ற இடத்துல நான் எப்பயும் யோசித்ததில்லை. சுப்பிரமணிய பாரதி என்ன சொல்கிறாரு, புதிய ஆத்திச்சூடியில் ரொம்ப ஆவேசமாக சொல்கிறார், ஜோதிடம் தன இகழ் அப்படிங்கிறார். டோன்ட் அக்செப்ட் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறார் பாரதியார். ஜோதிடம் தன இகழ். பாரதியை முழுசாக ஏற்றுக்கிட்டவன் தான் நான்.
ஆனால் ஏன் பாரதியார் அப்படி சொல்றாரு நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அந்த காலத்தில் இருந்த பாரத நாடு அடிமைப்பட்டு கிடந்ததுனால, அப்படி அடிமைக்காக அந்த உணர்வே இல்லாமல், விடுதலை உணர்வே இல்லாமல், இதுவும் விதிப்பயன் தான், கர்மா அப்படிதான் இருக்கு. பவிஷ்ய புராணத்தில் சொல்லியிருக்கு, விகடேஸ்வரின்ற ஒரு ராணி இந்த தேசத்தை ஆட்சி செய்வாள்னு பவிஷ்ய புராணத்தில் இருக்கான். விகடேஸ்வரின்னு ஒரு ராணி. அந்த விகடேஸ்வரி தான் இப்போ உள்ள விக்டோரியா ராணின்னு பல ஜோதிடர்கள் அந்த காலத்தில் சொன்னாங்கன்னு பாரதி எழுதியிருக்கான். அப்போ பாரதி ஜோதிடம் தன இகழ்னா, ஒரு விடுதலை வேட்கைக்கு இந்த ஜோதிடம் வழிவகுக்கலையே, இருக்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கோ, ஸ்டேட்டஸ்கோ. ஜோதிடர்கள் ஸ்டேட்டஸ்கோயிஸ்ட், தே ஆர் நாட் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். ஒரு மாற்றத்திற்கான ஒரு பெரிய புரட்சிக்கான வித்திடுவோர் இல்லை என்பதனால சொல்லப்பட்ட வார்த்தை தான் அந்த ஜோதிடம் தன இகழ்கிற அந்த கான்டெக்ட் தான் அது. ஜோதிடம் தன ஏன் சொன்னா பாரதின்னு, பாரதி ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே இவன் ஜோதிடத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு ஜாதகத்தில் இருக்கு. அப்படி அந்த கான்டெக்ட் வேற. இன்றைக்கு ஒரு பெரிய சமூக மாற்றத்திற்கு ஸ்டேட்டஸ் கோயிஸ்டா நம்ம இல்லாமல் ஒரு சேஞ்ச் ஏஜென்ட்டாக கொண்டு வர முடியும். பல தனிநபர் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையில் மாத்திரம் தாக்கத்தை உருவாக்காமல் ஒரு தேசிய வாழ்க்கையிலும் தாக்கத்தை உருவாக்க முடியும் இந்த ஜோதிடத்தினால. சமுதாயத்தில் பெரிய சமூக மாற்றங்களை உங்களால் கொண்டு வர முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன கவுன்சிலிங், 1-to-1 கான்டாக்ட், குடும்பங்களில் உங்களுக்கு இருக்கிற தொடர்பு. பல குடும்பங்களில் யாருமே உள்ள வரைக்கும் போக முடியாதே, நீங்கள் உள்ள வரைக்கும் போகலாம். நீங்கள் அந்த பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் அந்த வீட்டில் எல்லாரோடையும் பேசலாம். பெரிய கார்ப்பரேட் உரிமையாளராக இருப்பார், பல கோடிக்கு அதிபதியாக இருப்பார். நீங்கள் அவர் வீட்டுக்கெல்லாம் யாரும் வாசலில் வராண்டாவில் வச்சே பேசி அனுப்பிச்சிருப்பாங்க. ஜோதிடர்னா உள்ளே கூப்பிட்டு போய் மரியாதை பண்ணி பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ அந்தளவு சமுதாயம் நமக்கு மரியாதை கொடுக்கும்போது நாமும் இந்த சமுதாயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத எனது கோரிக்கையாக வைத்து விட்டு, கடைசியாக வரக்கூடிய 2026 தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டுக்கு கூட ஒரு நல்ல ஜாதகம், ஜோதிடம் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லாம் முயற்சி செய்யணும். ஒரு நல்ல காலம் வருவதற்கு பல இடங்களில் இளைஞர்கள் கூட்டம், மாணவர்கள் கூட்டத்தை எல்லாம் போய் பார்த்து பேசுகிறப்ப வழக்கமாக பெரியவங்களாம் இப்படி ஆரம்பிப்பாங்க, இந்தியாவின் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க மாணவர்கள்ட்ட பேசுகிறப்ப. நான் சொல்லுவேன், தமிழகத்தின் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. அதனால் வரக்கூடிய 5-6 மாதத்துக்கு தினசரி 10 கிளைண்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தினசரி 100 கிளைண்ட்டு பாருங்கள். அவன் கட்டணம் கொடுக்குறானோ கொடுக்கலையோ பாருங்கள். நிறைய ஆன்லைனில் பாருங்கள். எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறப்ப தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வரணும்டா, தர்மத்தின் ஆட்சி வரணும், தீய ஆட்சி அகலணும். நீங்கள் அதை நோக்கி உங்கள் அரசியலும் முக்கியம். இன்னும் சொல்ல போனால் உனக்கு அத்தனை கஷ்டத்துக்கும் பரிகாரமே நீ ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிச்சிங்கன்னா, அப்படியா ஓட்டு பரிகாரம், ஒரு ஓட்டு பரிகாரம்னு சொல்லி முடிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் இந்த விழாவுக்கு நீங்கள் கூப்பிடாமலே நான் வருவேன். நீங்கள் கூப்பிடாமலே நான் வருவேன். இன்னும் சொல்ல போனால் முழு நிகழ்ச்சி நானே ஹோஸ்ட் பண்ணுவேன். ராமிகைக்கு செலவு குறையும். அதனால் அந்தனர் 100க்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதாம் மன்னவன் கோல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அந்தனர் தெரியும், பிராமின் அர்த்தம். அவர்கள் 100க்கும் அறத்துக்கும் ஆதியாய், அந்தனர்கள் தெரிகிற தவத்துக்கும் அடிப்படை எதுன்னா நின்றதாம் மன்னவன் கோல். அந்த தேசத்தில் யார் ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணுறான்றதை பொறுத்து தான் நமது முனிவர்கள், மகான்கள், ரிஷிகள் செய்கிற தவம் கூட எப்போ பலிக்கும், நீ மன்னன் யார் ஆட்சி பண்ணுறான்றதை பொறுத்து தான் அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்லுகிற கருத்தை. அப்போ நம்ம நாட்டில் நல்லவர்களுடைய தவம், நல்லவர்களுடைய எண்ணம் இதெல்லாம் எப்போ பலிக்கும்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜா ஆட்சியில் இருந்து அதெல்லாம் பலிக்கும், ராஜராஜ சோழன் இருந்தால் அதெல்லாம் பலிக்கும், பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்தால் பலிக்கும், திருமலை நாயக்கர் இருந்தால் பலிக்கும், மாலிக் காஃபூர், அவுரங்கசீப்பு, அலாவுதீன் கில்ஜி இருந்தால் பலிக்குமா? ஒரு மாலிக் காஃபூர், ஒரு அலாவுதீன் கில்ஜியும், ஒரு அவுரங்கசீப்பும் இருந்தாலே பலிக்காதுன்னா எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக இருக்கிற இப்போ உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் எப்படி பலிக்கும்? அதனால மன்னவன் கோல் அது முக்கியம். அந்த மன்னவன் கோல் அதை உயர்த்துவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அரசியல்வாதியாக நான் இதை சொல்லலை. நான் எங்கே போனாலும் அரசியல்வாதி என்று நினைத்து கொண்டு நான் போவதில்லை. அரசியல் களத்தில் பணிபுரிகிற தேசியவாதியாகத்தான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். அதனால் தேசம் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு ஜோதிடர்கள் உங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும். வணக்கம்.